அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க போல் நம்புகிறேன். வெஜ் சோயா பிரியாணி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு கடாயை எடுத்து தண்ணி போட்டுக்குங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டோம். அது வரைக்கும் நாங்கள் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். சரி, அது போட்டு குக்கரில் விசில் கொடுத்துடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3-4 விசில் விட்டாலே போதும். ஏன்னா பட்டாணி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நீங்கள் கடையிலேருந்து பச்சை பட்டாணி அந்த பேக்கெட்டில் விற்கும் இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பட்டாணி வந்து ஊற வச்சு தான் இது போட்டிருக்கேன். இது ஸோ இப்போ தண்ணியும் பாயில் ஆகிடுச்சு. ஒரு சைடாக கொஞ்சோண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் தான் எடுத்திருக்கேன் சோயா சங்க்ஸு. சரிங்களா? அது நல்லா தண்ணியில் நல்லா ஊறி நல்லா வெந்துடணும். சரிங்களா? வெந்துடுற கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் அந்த சைடில் வெந்துட்டுருக்கட்டும். அது வரைக்கும் நாங்கள் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பிரியாணிக்கு எந்த மாதிரி கட் பண்ணிங்களோ அந்த மாதிரி தான் கட் பண்ணி, ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், மீடியம் சைஸே கட் பண்ணுங்கள். அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டேன். 2 மீடியம் சைஸ் தான் தக்காளி எடுத்துருக்கேன். அதுவும் ஒரு சின்னது பெருசு. நீங்கள் பெருசாக இருந்தாலும் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுவும் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்போ கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து நான் 2 அடுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, ரொம்ப அதிகமாகவே வேண்டாம். இதில் வந்து தயிர் ஆட் பண்ணுவேன். அதுக்காக தான், புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா, அதுக்காக ஒரு சைஸ் தக்காளி எடுத்தாலே போதும். பெருசாக இருந்தால் இது நான் மீடியம் தான், நான் 2 எடுத்திருக்கேன். இது ஒரு சைடில் பாயில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் நல்லா நல்லா வெந்து நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் சங்க்ஸு. அது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கோல்டு வாட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதை எடுத்து, ஏன்னா அதோட ஸ்மெல்லு போயிடும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. கை வந்து வெட்டிடுச்சு தக்காளி கட் பண்ணும்போது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ சமைக்கிறதுக்கு எனக்கு. பாருங்கள், பட்டாணியும் விசில் விட்டுட்டேன். அதுவும் வெந்துடுச்சு பட்டாணியும். அது ஒரு சைடு பை சைடாக எடுத்து வச்சுடுங்க. பட்டாணியும் மூடி வச்சுடுங்க. சரிங்களா? இது எல்லாமே தான் இப்போ ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? சரிங்களா? ஒரு பேனில் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இதுபோல் லவங்க பட்டை எல்லாம் நான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அந்த லீஃப் வருது இல்லையா, அந்த லீஃபோட பேர் எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். வேணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நான் அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வெந்துட்டோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு தான் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே போட்டுக்கணும். ஏன்னா போன வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா வெந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்ச பிறகு இதுக்கு கொஞ்சம் இந்த தண்ணி நல்லா கையில் நல்லா அழுத்தி தண்ணி அதில் ட்ரை ஆகணும். அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து இது பண்ணுங்கள். ஏன்னா அது சங்க்ஸில் வந்து அந்த பீன் மேக்கரில் வந்து தண்ணி நல்லா உள்ளே நிறைய இருக்கும். அதில் நல்லா அழுத்தி எடுத்தாலே அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைலேயே வச்சுடுங்க. சரிங்களா? இது அது வரைக்கும் வெந்துச்சான்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காயம் சரி, கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும், அதுக்காக தான். ஸோ இது வந்து தயிர் நான் வந்து எப்போவுமே இதனா செய்யும்போது தாங்க எதுனா ஒரு பொருள் இருக்காது எப்போவுமே. இது அப்போ தான் வாங்கிட்டு வர வேண்டியது சூழ்நிலை இருக்கும். எப்போவுமே தயிர் நான் வந்து 2 பாக்கெட் தயிர் எப்போவுமே சேர்த்து வைப்பேன். இன்றைக்கி நான் செய்யும்போது தான் தயிர் இல்லை. ஸோ வெளியிலேருந்து கொஞ்சமாக ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வீட்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் வந்து தயிர் போடுறதுக்கு நான் வச்சுக்கிட்டேன். மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா இல்லை, பிரியாணி மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பையனும் வந்துட்டாங்க. நான் கிச்சனுக்கு வந்தாலே பசங்க வந்து நான் ஷூட் எடுக்கும்போதெல்லாம் வந்து நின்றுவாங்க. நான் பண்ணுறேன்ட்டு. எனக்கு இருக்கிற ஒரு ஆள் தான் போன மாதிரியே இருக்குமா, எனக்கு கோவம் வந்துடும் அந்த நேரத்துலலாம். நான் சமைக்கும்போது கூட வந்தால் சரி என்ன பண்ண, நான் கலக்கி விடுறேம்மான்னு சொல்லியிருந்தா. சரி அதான் சரிப்பான்னு சொல்லி தான் அவள் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும். நல்லா கலக்கி விட்டுருங்க, அடிப்பிடிக்க விடாதீங்க. சரிங்களா?
நல்லா கலந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பிரியாணி பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா, வேணும்னா நீங்கள் அதுவும் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. சரிங்களா? நல்லா இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அது நல்லா பேஸ்ட் அது பச்சை வாசனை போன வரைக்கும் கலந்து விட்டுருங்க. அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து காரம் ரொம்ப கம்மி. ஏன்னா என் சின்ன பொண்ணு காரமே சாப்பிட மாட்டோம் எப்போவுமே, அதனாலேயே நாங்கள் கம்மி பண்ணுறோம் காரம். சரிங்களா? வேணும்னா நீங்கள் நான் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இல்லையா தயிரில், ஏன்னா நீங்கள் அதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். தக்காளி சாஃப்டான பிறகு நான் அதுவும் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நீங்கள் என்ன ஆட் பண்ணுங்கள், பட்டாணி வந்து வேக வச்சுருந்து இல்லையா பட்டாணி, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி வந்து ஒரு 2 கப்புனா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சேர்த்தாலே போதும் 2 அடுக்குக்கு. இந்த மீன் மேக்கரும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முழுசாக போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முழுசாக இருக்கு இல்லையா, ஒரு சிலர் பிடிக்கலைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா ஊறட்டும், அந்த மசாலாலாம் அந்த சங்க்ஸ்குள்ளே போகணும். அப்புறமா நாங்கள் தயிர் மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது அந்த மசாலா எல்லாம் அந்த தயிரில் அந்த ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நல்லா அந்த இது ஆகணும். அந்த மசாலாலாம் அதில் ஊறணும். ஸோ நான் அதுவும் நல்லா கழுவிட்டு அந்த தயிர் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். வேறு எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம், அதுலேயே நல்லா, ஏன்னா அதில் வேக வேண்டாம், ஏன்னா தண்ணியை போடாதீங்க. ஏன்னா மீன் மேக்கர் வந்து முதல்லையே நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருங்க இல்லையா, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதி வரன பிறகு கொஞ்சம் நல்லா மூடிட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க, நல்லா கலந்து கூட விட்டுருங்க. நல்லா அது நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா திருப்பி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த அடுக்கு இருக்கு இல்லையா, இந்த அடுக்கு தான் நான் வந்து அடுக்கில் தான் நான் 2 அடுக்கு போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு அடுக்கு வந்து 2 அடுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் 4 அடுக்கு நான் தண்ணி இப்போது நான் ஆட் பண்ண போகிறேன் அதில். சரிங்களா? வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி. இது நான் பாருங்கள் 4 அடுக்கு எடுத்துருக்கேன் தண்ணியை, அது நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்ட பிறகு நல்ல கொதி வரன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி. ஸோ இது மூடிடுங்க, நல்லா கலக்கி விட்டு பாயில் வந்த பிறகு தான் நீங்கள் அரிசியை ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா பாயில் வந்துட்டோம் பாருங்கள். தண்ணியோ எண்ணெய் தமிழ் சரியாக வராதுங்களா, உளருவேன் நான். திருப்பி நான் டெலீட் பண்ணி தான் அதை நான் திருப்பி ரெக்கார்டே பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க அரிசியும். வேணும்னா புதினா நான் கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. மூடி வச்சுடுங்க. மூடி வச்சாலே ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. அப்புறமா இப்படி எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் கலந்து விட்டு பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், இருந்தாலும் தண்ணி இருக்கும். கொஞ்சம் ட்ரையான பிறகு தான் நீங்கள் தம்லேயே வைக்கணும், தவா வச்சு. சரிங்களா? திருப்பி நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன். மூடி வச்ச பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த பபுள்ஸ் வர மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பபுள்ஸ் வச்சாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த பேன் எடுத்துடுங்க. எடுத்துட்ட பிறகு தவா வச்சுடுங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் தவா வச்சு தம்கே வைக்கணும். அந்த பபுள்ஸ் வர மாதிரி இருக்கு இல்லையா, தவா மேலே எடுத்து வச்சுடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சாலே போதும். அப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட்டான பாத்திரம் வைங்க. சரிங்களா? வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக வச்சு அப்புறம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சாங்களே போகணும். நம்மளெல்லாம் ஆயிடுச்சு. வாங்க சாதம் எப்படி இருக்குது பார்க்கலாம். உதிரியாக வரணும். ஸோ அந்த மாதிரி கதத்தில் வந்தால் தான் அந்த நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணுறேன். ஸோ இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடி செஞ்சாலே நல்லாயிருக்கும். நான் செய்யலை. இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ டைம் கிடைக்கும்போது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.